வளர்பிறை நாட்களிலே பஞ்சமி திதியிலே அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் பஞ்சமி ஹோமங்களானது மிக சிறப்பான முறையிலே அம்பிகையினுடைய திருவருளால் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யஜ்யம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹோமத்திலே சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை எல்லாம் காதால் கேட்டு இந்த பூஜையை கண்ணால் கண்டு மனம் மொய் மெழிகளால் நீல நினைந்து மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உடலாலும் மனத்தாலும் எண்ணத்தாலும் நீல நினைந்து இந்த வழிபாடினை செய்வோமேயானால் நாம் மனதில் என்ன காரியங்கள் நினைக்கின்றோமோ அக்காரியங்களானது சித்தி பெறும் என்று அம்பிகையினுடைய புராணங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. இதில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தும் மூல மந்திரங்களாகவும் தேவி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய வரலாறை சொல்லக்கூடிய மந்திரங்களாலும் அம்பிகைக்கு ஆச்சாரிய பெருமக்களாக இருந்து இந்த ஆவுதிகள்லாம் கொடுத்தார்கள். ஏன் இந்த மாதிரியான யஜ்யங்கள்லாம் செய்யணும், ஹோமங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்றோம். அந்த நைவேத்தியத்தை அம்பாள் பார்வையாலே என்ன பண்ணிடுறார், அதை ஏற்றுக்கிறார். அதை சாப்பிட்றதில்லை, பார்வையாலே அது ஆத்ம நிவேதனமாக ஏற்றுக்கிறார். என்ன கொடுத்தாலும் அம்பாள் ஏற்றுப்பார். ஆனா இந்த யஜ்யத்தில் செய்யக்கூடிய இந்த மூலிகைகள்லாம் நம்ம போடப்படும் பொழுது பக்ஷணங்கள் அதெல்லாம் இந்த அக்னியில போடும் பொழுது அம்பிகை நேரடியாகவே வந்து இந்த பொருட்களை எல்லாம் ஆவுதிகளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மையாக உள்ளது. எல்லாமே இந்த அக்னியில போடக்கூடிய எல்லாமே என்ன மாறிடும், பஸ்மமாக மாறும். அதனாலதான் வாக்கு உண்டு. யாகம் கண்டால் யோகம் கிட்டும், யாக புகைப்பட்டால் பகை நீங்கும். இந்த புகையானது எல்லா இடங்களுக்கும் செல்லும். அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இந்த யஜ்யங்கள் செய்யப்படும் பொழுது இதில் போடக்கூடிய மூலிகை பொருட்கள்லாம் வளிமண்டல அட்மாஸ்பியர்ல போய் அந்த ஓசோனை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப இந்த யஜ்யங்கள் நம்ம கலந்து போகப்படும் பொழுது நம் மனதில் என்ன காரியங்கள் நினைக்கின்றோமோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக இன்னும் நடந்தே தீரும். என்னவாக நினைக்கிறோமோ அதாகவே நிகழும். எல்லாரும் ஒவ்வொரு எண்ணங்களாக இருப்பாங்க. அப்ப இந்த சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய இந்த பூஜையில மனதுல என்னென்ன காரியங்கள் நினைக்கின்றோமோ அந்த காரியங்கள் அனைத்துமே ஜெயம் உண்டாகும். அம்பிகையினுடைய நாமத்தை சொன்னோம்னாலே சகல பாவங்களும் தீரும். வாராகி அதிலேயே திறவுகோள் உண்டு. வாராகி திறவுகோள் உண்டு. எப்படி திறவுகோளாக அம்பாள் இருப்பா, மனத்தினுடைய திறவுகோள். நம்ம அம்பாளை ஏமாற்ற முடியாது. அம்பாளுக்கு தெரியும் எதுக்கு வந்திருக்கான் அப்படின்றது அம்பாளுக்கு தெரியும். அதனாலதான் மணிவாசக பெருமான் சொல்லப்படும் பொழுது வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அஜன்மாக்கு அறியோயினி வேண்டி என்னை வழிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தால் யானும் அதிலே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்று அப்படின்னு சொல்லிட்டார். நான் எதுவும் கேட்க மாட்டேன், ஆனா நான் என்ன கேட்க போறேன்றது உனக்கு தெரியும், அம்பாளுக்கு தெரியும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இந்த காரியத்துக்காக வந்திருக்கா அப்படின்றது அம்பாளுக்கு தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி எது கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் அது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சரணாகதி தத்துவத்தை இங்க சொல்லணும். எல்லாருமே என்ன சொல்லுவா, சரணாகதி அப்படின்னு சொல்லும் போது பாத சேவனம், சுவாமிய பாதத்தை பார்க்கணும். சில பேர் கீழே குனியிரும் அப்படின்னாலே நம்மளுடைய பார்வை எங்க இருக்கும்னா பாதத்துலதான் இருக்கும். சரணாகதி சரணாகத தீனார்த்த பரித்ராண பராஜனே சர்வசாத்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சப்தசதி ஸ்லோகத்துல சொல்லப்படுது. சரணாகதம், அம்பாள்கிட்ட சரணம் அடைஞ்சிடணும். இப்ப சபரிமலையில எல்லாருமே சரணமையப்பா சரணமையப்பான்னு சொல்றான்.
சரணம்னா என்னது? என்னையே உன்கிட்ட கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அப்ப சரணாகதியை அடையணும். சுவாமியினுடைய பாதத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னம்னாலே, உண்மையா நம்ம பார்த்துட்டோம்னா அம்பாள் இருக்கும். ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும்? எதனால? ஏன்னா நமக்கு 7 பிறப்புகளானது உண்டு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. திருவாசகத்தில் சொல்லப்படும் பொழுது, புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற தாவர சங்கமத்தில் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை வைத்தே நம்மளுடைய பிறவியானது தீர்மானிக்கப்படும். என்ன புண்ணியம் செய்கிறோமோ, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு திருவாசகத்துல தேவாரத்தில் சொல்லப்படுது. அப்ப புண்ணியம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஏன் இந்த பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னா, கர்மத்தினுடைய சுழற்சியால் மனிதனாக பிறக்கிறோம். கர்மம் செய்த பாவத்திற்காக, அதை பிராயச்சித்தத்தை அதை தீர்க்குவதற்காக இப்பிறவி பழைய விஷயத்தை பழையது அதை தொடரக்கூடியதாக இருக்கும். இப்போ திடீர்னு ஒருத்தர் நம்ம பார்க்கப்படும் பொழுது, இப்போ நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, இங்கேயோ பழகின முகமாகவே இருக்கு அப்படிங்கப்படும் பொழுது, பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பு இப்பிறவியில் அவங்கள பார்த்து இப்பிறவியை என்ன பண்றோம்? கழிக்கும். அப்ப கர்மத்தினுடைய சுழற்சியால் மனிதனாக பிறக்கிறோம். அப்ப மனிதனா பிறந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தான தர்மங்கள் செய்யணும். தர்மம் செஞ்சா என்ன ஆகும்? கர்மம் போகும். தர்மம் செய்தால் கர்மம் நீங்கும். அப்ப தானம் தர்மங்கள் செய்யணும். தான தர்மங்கள் எப்படி செய்யறது அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கக்கூடியது தர்மம். எனக்கு இது வேணும், இந்த பலனுக்காக நான் இந்த பொருளை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது தானம். அப்ப எந்த ஒரு இதையுமே எதிர்பார்க்காம நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேரு தர்மம். அப்ப தர்மம் செய்யணும். யாராவது கேட்டா சொல்லுவாங்க, அதனாலதான் வள்ளலார் பெருமான் என்ன தர்மசாலை நிறுவன தர்மம். இந்த பலனுக்காக பசித்தோருக்கு உணவு. அப்ப என்ன மாதிரியான தர்மம் நம்ம செய்யலாம் அப்படின்னோம்னா, தானங்கள்லயும் தர்மங்கள்லயும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா சொல்லப்படும் பொழுது அன்ன தர்மம் செய்யணும். எங்க வந்தாலும் என்ன செய்யணும்? ஏன் உழைக்கிறோம், ஏன் ஓடுறோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தான். அப்ப அப்படி சொல்லக்கூடிய அந்த தர்மம், அன்ன தர்மம் செய்தோம்னா நம்ம கர்மம் நீங்கும் அப்படின்னு. அப்ப அந்த தான தர்மத்தினுடைய பயனாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பக்தி கிடைக்கும். பக்தி வந்தா என்ன கிடைக்கும்? புத்தி கிடைக்கும். பக்தி வந்தால் புத்தி, யோகம் கிடைக்கும். அந்த யோகம் கிடைத்தால் ஞானம் கிடைக்கும். யோகம் கிடைத்தால் ஞானம் கிடைக்கும். அப்ப அந்த ஞானம் கிடைச்சனா கடைசியில நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, எதற்காக இப்பிறவி நம்ம எடுத்திருக்கோமோ அந்த நிலையை அறிந்து நம்ம என்ன ஆயிடுவோம்? சிவனாக மாறிடுவோம். சிவனா மாற மாட்டோம், சிவன்கிட்ட ஐக்கியம் ஆயிடும். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய எண்ணத்தை சிவன் மேல வைத்தோம், அம்பாள் மேல வைத்தோம்னா நம்ம சக்தியோட பிள்ளையா மாறிடுவோம், சிவனுடைய பிள்ளையா மாறிடுவோம். அப்ப என்ன காரணம், எதற்காக இப்பிறவி அப்படிங்கும்போது, கர்மத்தின் விளைவாக இப்பிறவி எடுக்கிறோம். இப்பிறவியினுடைய முக்கியமான நோக்கம் தான தர்மங்கள் செய்து பக்தி வழியில் ஈடுபட்டு யோகம் கிட்டி ஞானம் கிடைத்து ஞானத்தின் மூலமாக சிவனை அடையும். இதுதான் இப்பிறவியினுடைய நோக்கம். ஒரு அருமையான ஒரு அம்பிகையினுடைய திருவருளால் மாதந்தோறும் இந்த யஜ்யமானது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வியாபாரம் செழிக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், மனசுல என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும். அவரவர்கள் எண்ணத்தின்படியே அவரவர்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதன்படியே கண்டிப்பா நடந்தே தீரும். இது தின்னும். அதான் அந்த பழமொழி சொல்லுவா, விதை விதைத்தால் விதைதான் இருக்கணும், வினை விதைத்தால் வினைதான் இருக்கணும். அவன் இப்படி போகணும்னு நம்ம நினைச்சோம்னா அது நாளைக்கு நமக்கும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விடு, தன்வினை தன்னை சொல்லும். கட்னத்தார் சொன்ன மாதிரி தன்வினை தன்னை சொல்லும், ஓட்டாப்பும் வீட்டை சொல்லும். அதுபோல
அம்பிகையினுடைய திருவருளால் என் மனதில் என்னென்ன காரியங்கள் நினைக்கிறீர்களோ அந்த எல்லா காரியங்களும் நடக்கணும், நடந்து எல்லாருக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிட்டு இப்பொழுது அம்பிகைக்கு நிறைவாக மகா பூர்ணாவதியானது இப்பொழுது அழைத்து வைக்கிறோம். எல்லாரும் எந்திரிச்சு நின்று போவோம். வாத்தியம்